வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தானம் நடிப்புல உருவான டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படத்தோடைய ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த சிங்கிள்லேயே வந்து இந்த படத்தோட ரிசல்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பதி தேவஸ்தானம் வந்து இந்த படத்துக்கு வந்து கடுமையாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன எதிர்ப்புன்ட்டு விளையாடவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து சூப்பராக ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? ஸோ வழக்கமான பேய் படம் மாதிரி தான் இந்த படமும். ஒரு பங்களா, அதில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் படத்தை வந்து விமர்சனம் பண்றாங்களே, ஸோ அதை வச்சு இந்த படத்தை வந்து அழகா ஒரு கோர்வையை கொடுத்து வித்தியாசமான ஒரு திரைக்கதையை வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கதை வந்து வித்தியாசமா சொல்லப்பட்டிருந்தாலும் வழக்கமான ஒரு பேய் படம் மாரி தான் இந்த படமும் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து அங்கங்க வந்து பிசு தட்டுது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சந்தானம் அவர்கள் வந்து கம்பேக் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல வந்து கம்பேக் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கொடுக்கல. டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த திரைப்படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அதுவே வந்து சூப்பரா காமெடியெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை வந்து காமெடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ பட்டராஜேந்திரன் அவருடைய காமெடி மட்டும்தான் அங்கங்க கொஞ்சம் நல்லா வேர்க்குழுந்து சொல்லி திரிக்க வச்சாலும், மற்றபடி படம் வந்து கொஞ்சம் படத்துல வந்து காமெடி வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. பொட்டுக்கல்ல வேறுக்கல்ல நிலக்கடலை நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் தேவன் இருக்காரு இல்லையா, இந்த ஜவுளி கடையில ஷோகேஸ் பொம்மை இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உயிரிய பாட்டுக்கு மட்டும்தான் அது வந்து அது மட்டும் தான் அவருக்கு செட் ஆகுதே தவிர மற்ற எந்த இடத்துலையும் ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி தான் வந்துட்டு போறாரு. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு தெரியும்டா நீ எதுக்குமே லாய்க்கலன்னு. அங்க போய் ஒரு தொடப்ப கட்ட மாதிரியா நில்லு. கிங்ஸ்லியோட காமெடியும் வந்து ஒரு சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட காமெடியும் செட் ஆகல. ஸோ சந்தானம் அவர்கள் வந்து அங்கங்க வந்து சென்னை வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோன்ட்டு அதை கூப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து இந்த ஓவரா பேசும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ ப்ரோ எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே என்னன்னா இதுன்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமான ஒரு திரைப்படம், வழக்கமான நம்ம பேய்படம் மாதிரி தான் ஒரு கதை. ஃப்ளாஷ்பேக்ல வந்து கொலைப்படுறாங்க, அதை வந்து ஒரு புக்கில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ அந்த புக்கு மூலயமா அந்த ஃப்ளாஷ்பேக் உள்ள போயிட்டு எப்படி விஷயத்த மாத்துறாங்க. படம் ஸ்டார்டிங்ல வந்து சந்தானம் அவர்கள் வந்து ஒரு படத்தை ஸ்பெஷல் ஷோவுக்காக அழைப்பு வருது. ஸோ அது வந்து ஸ்பெஷல் ஷோ பார்க்கறதுக்காக உள்ள போறாரு. ஸோ போகும்போது அங்கே யாருமே இல்லை, சில அமானுஷிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அப்படின்ட்டு தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபேமிலி வந்து அந்த மூவில வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த மூவி உள்ளார போயிடுறாங்க. அவரோட ஹீரோயின் எப்படி காப்பாத்துறாரு, அம்மா அப்பாவை தங்கச்சி எப்படி காப்பாத்துறாரு தான் மீதி கதையே. அது வந்து வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம காமெடி ஒண்ணு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையா வந்திருக்கும் இந்த திரைப்படம். ஆனா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகல, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த படம் வந்து ஒரு வாட்டி வந்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வந்து தனியாலாம் பண்ணினாக்கா கண்டிப்பா கை வேண்டி தான் ஊத்துவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன மெசேஜ்னாக்கா, யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சினிமாவை பத்தி விமர்சனம் எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்ற விமர்சனம் தான் இது. அதான் நீங்க நல்லா படம் எடுத்தா நாங்க ஏன் விமர்சனம் பண்ணாம இருக்க போறோம் அப்படின்ட்டு சந்தானம் அவர்களே ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஸோ அந்த டைலாக் மட்டும்தான் இந்த படத்துல சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. மற்றபடி டைலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே கனெக்ட் ஆகல. அது மட்டும் இல்லாமல் சில படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பதி தேவஸ்தானம் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதாவது தமிழ் படம் இந்த படம் வந்து வெளியானாக்கா தமிழ் பக்தர்கள் வந்து திருப்பதி உள்ள விடமாட்டோம் அப்படின்ட்டு போராட்டம் நடத்துறாங்க. அப்படின்னு பார்த்தா அது மட்டும் 100 கோடி ரூபாய் ஜெயிப்பேடு வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படமே 100 கோடி அடிக்குமான்றது டவுட் தான். பாதாம் ஹியரா அது எனக்கே தர்றதில்லமா. முக்கியமா ஒரு கருத்தை வச்சாங்க, தமிழக பக்தர்கள் வந்து திருப்பதிக்கு வந்து வரக்கூடாதுன்ட்டு. நீங்க வந்து அப்படி விடமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அங்க இருக்கிற பக்தர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு நாங்க விடமாட்டோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.